அதாவது ஸ்ரீ மகாபாரதத்துல பாகமா விலகக்கூடிய அப்படி சொல்றீ என்னடி இப்படி என்ன ஜோப்ல கை விட்டுட்டு மைந்தலொலியால் சிவன் பூஜை அர்ஜுனன் குறவஞ்சி இந்த நாடகத்துல நான் யாரு என்ன என்ன உனக்கு ஏதாவது தெரியுதா? எல்லாத்தையும் தூக்காய நல்லா தெளிவா தெரியும். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இது அம்மா இல்ல அம்மா. படுத்தும்
ஆமாம்மா. உனக்கு ஏதாவது இப்ப தெரிஞ்சிருக்குமே. ஐயா உனக்கு மேல ஒரு சீலை கட்டி இருக்கிற, உள்ள ஒரு 7-8 பாவாடைக்கு மேல போட்டிருக்கிறாயா. என்னத்துல அப்படி தூக்கி தூக்கி பாத்துட்டு இருக்கிற பிள்ளையா? தெரிஞ்சான்னு கேக்குறாள். அத்தனையும் அவுத்தில் போட்டுருந்தீங்களா? அப்பதாயா நல்லா பழிச்சு தெரியும். ஆயா விளக்கமாறு எடுத்துன்னு வச்சுக்க, அப்படியே தலையிலிருந்து கால் வரைக்கும் வெறி எடுக்கடிக்கு நிறைய விட்டுரும் மானம் கட்ட. என்ன விளக்கு மாதிரி அடிச்சு அவ்வளவு கேவலம் நினைக்கிறியா? என்ன இந்த பச்சை கோயில ஒரு திருவிழாவே போட்டு வச்சுக்க. அது எதுல பத்திரம் போட்டுருக்காங்க? தென்னை மட்டையில. சாமிக்கு போற தென்னை மட்டையில கிழிக்கிறது தானே சீமாறு. அதுல அடிச்சா புண்ணிக்கு தானே நமக்கு. சீமாத்துல அடிக்கிறா அவளை கேவலம் நினைக்கிறீங்களா? இவெல்லாம் எத்தனை பேர் அடிச்சுட்டு வந்திருக்க மாட்டான். சீமாத்திரம் அடித்தீங்க அவ்வளவு ஒரு புண்ணியம் மாட்டுது உனக்கு. என்ன பண்ணு நீயே சொல்லலாம். நீ எப்படி அடிபட்டு சாவுங்க வா. அம்மா பாப்பா என்ன இப்படி மாடு மாதிரி ஏறி தெரியுது? எனக்கு பொம்பளைனாவே அப்படியே ஆந்த மாடு கம்பளு பூந்த மாதிரி என்ன நீயும் தான் ஹாந்து போட்டு இருக்கிறீ. அவன் கேட்க மாட்டியா? எனக்கு பொம்பளைங்கன்னா அறவே பிடிக்காதாங்க. அப்படி இருந்தாலும் நான் யாரு தெரியுமா? யாரு? ஜோதி மதிவதன. ஜோதி மதிவதன. ஜோதி மதிவதன. மதிவதனா என்னயா? என்னன்னே தெரியாது. ஜோதினா ஒரு அதாவது தீபம் என்று சொல்லுவாங்க. ஆமா, அந்த விளக்கினுடைய தீபம் இருக்குது அல்லவா? அந்த ஜோதி பிரகாசம் போல மதி என்றால் சந்திரன். அந்த சந்திரனுடைய அழகை போல ஜோதி மதி வதனம். என் பெயர் தான் மங்கை மேகராணி. மங்கை மேகராணியாக இருந்தாலும் அப்படி நான் மங்கை மேகராணியாக இருந்தாலும் என்னை யார் மாலை இட்டவர்? மாட்டேன். உன்னை மாலை இட்டவர், உன்னை மாலை இட்டு வேலையை விட்ட கணவன். வாங்கி விட்டுக்காரு பேரு. பரவாயில்ல நினைத்து விட்டா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என் பொண்டாட்டி நினைச்சா எனக்கு பாத்தியா? என் பொண்டாட்டி நினைச்சா எனக்கும் மூர்த்திக்கு அவ்வளோ ஒரு பங்கம். 2 பேரும் ஒரு சின்ன பொண்ணு மயிர கொடுக்குமா? ஒரே பொண்டாட்டி வச்சிருக்கீங்களா? என்ன பண்ண? ஐயோ உங்க கூட நாளைக்கு அழிதுற போறடே. நான் இங்க கூத்துக்கு வந்துடுறது, அவன் வீட்டுல ஆடுறது. அவன் நாளைக்கு கூத்துக்கு போனா நான் நாளானிக்கு ஆடுறது. அவன் டியூட்டி போயிட்டு நீ அங்க போய் அடவு பிடிச்சிக்குவீங்க. ஒரே குத்தடவு தானா? 2 பேர் நீங்க ஒட்டுக்கா வந்துக்கிறாங்க. எவன் அடவு பிடிக்கிறாங்க? ஓய் கணவர் கட்டிய தாலி எனக்கு நிறைய தொங்குது. என் கணவர் கட்டிய தாலி எனக்கு கழுத்து ரொம்ப தொங்குது. என் புண்ணியர் கட்டிய தாலி பூமியை பார்த்து கெட்ட வார்த்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன்ல. கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இது நல்ல வாரம். கெட்ட வார்த்தை அறவே பேச மாட்டேன். அப்படி என் கழுத்திலே மாங்கல்யம் தரித்தேன் மணாளன் யாரு? கேரக்கூதி தேவ பூபதி. அது நீங்க செய்யற வேலை, அந்த கேனகுதி வேலை.
என்னடி? ஆமாம்மா, உங்களை திருமணம் செய்த மன்னவர் உன்னுடைய கணவர். அது எப்படி சொல்லலாமா? சொல்லு. சொல்லுட்டா? சொன்னாதாயே எனக்கு தெரியும். எனக்கு வெக்கமா இருக்கே. வெக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கத்தை தூக்கி சிக்கத்துல இருக்க காய்ச்சி வச்சு. அது இல்லடி, ஓய், ஒரு கட்டிய கணவனுடைய பேரை எப்படி என் வாயால சொல்லட்டும்? யாயா? யா வாயால சொல்லக்கூடாது. ஏமா? கற்புடைய மாதவர் கணவனுடைய பேரை வாய் திறந்து சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது கற்புடைய பெண்கள் தான். நீங்க கண்டார ஒளி போட்டு நீ சொல்லலாம். ஐயோ, பொம்பளை கையில நம்ம அடி வாங்கறதா? அடி வாங்கறதோட தூக்கு போட்டு சாவரத்தே மேல்றோம். அண்ணா, நான் சாவரத்திலே முடிவு பண்ணிவிட்டேன். எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை. எப்படி? இந்த தூக்கு கவுத்த மட்டும் நீ போட்டு கூட. அப்படியா? போட்டு தர. அது கையில வைக்காத கொண்டா போல். அவனுக்கு தான் வேணா போட்டுக்கிட்டியா? அதான் சுருக்கு வேணும். வச்சிட்டியா? அதான் நல்லா மேல இழுத்துட்டு உன் தலை உள்ள போகுது பாரு. நான் எந்தாலே நல்லா போகுதுண்ணா. ஏண்ணா செல்லமுத்து? ஏண்ணா நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீடு எங்க இருக்கு? சங்கீரில இருக்குது. சங்கீரி இழுது பச்சை கோயில சாவறதுக்கா வந்த? நான் வந்தேன். ஏடா சண்டாளம், நீதான் தூக்கு போட்டு சாவரமுன்னா நான் சொல்லுவேன்டாங்க. வா, என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் கையிடுற அழுப்ப கூதி. கை தொடக்கூடாதா? பொம்பளையா? என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இப்படி பச்சை கோயில் திட்டம்ல வந்து தூக்கு போட்டு சாவரியா சண்டாளா? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? நீ தானே சாவரமுன்னா? நானும் சாவறேன். நானும் தான் பயிரி சாவறேன். முன்னாடி சாவாங்க யா பொண்டாட்டி குத்துக்கல்லாட்டு வீட்டுலக்கிறா. அங்கிருந்து சாவத்துக்கு நீங்க வந்தா? அதான் நீ தானே தூக்கு போட்ட. தூக்கு போட சொன்னா நான் போட்டான். அது நான் சாவறதா? நான் போட சொன்னேன். நான் தூக்கு போட சொன்ன, நீ தூக்கு போட்டுட்ட. மத்தல கால சுண்ணி பிடிச்சி ஊம்பிட ஊம்பிடுவியா? வா பாப்பா. அம்மா தேவடியான்னா அப்படி வராளுங்க. என் கணவனுடைய பெயர், உங்களுடைய கணவனுடைய பெயர் தேவாதி தேவரிலே ஒருவராகிய இந்த வானுலோகத்திலே மலைகளெல்லாம் அதிபதியாய் விளங்கி வரக்கூடிய சரி வருண பகவான் கட்டளை ஏற்று நாங்கள் மலை பொழியக்கூடிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். சரி, கணவனுடைய பெயரோ மேகங்கள் எல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய மேகராஜன் என்னுடைய மன்னவர். ஓ, மேகராஜன். ஆமடி. ஆமாம்மா. அப்படி மேகராஜனை நான் மாலை இட்டு இரும் சிறப்போடு இல்லறம் நல்லறமா இருந்து அம்மா ஓய் நான் எத்தனை மக்களை பெற்றெடுத்தவள கொடுத்தம்மா. ஓய் சொன்னா நீயே ஆச்சரியப்படுபடி. ஆமா. ஏமா சொல்லு, அதுக்கு தானே வந்திருக்கிற. சொன்னா சம்பளம் வாங்குவேன்.
மேகராஜனுக்கும் மேகராணிக்கும் பிறந்த என் மக்களோ சரியாக ஒரு கொடியில் இரு மலர்கள் போல அழகான 2 மக்களை பெற்றெடுத்தவள். யாரு யாரு? அம்மா, அழகான ஆண் குழந்தை ஒன்று, ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை ஒன்று. ஓ, ஆசைக்கு ஒண்ணு. ஆமடி, ஆசைக்கு ஒண்ணு. ஆசைக்கு பிறந்தது யாரு? ஆண் மகன். என்னுடைய மகனுடைய பேரோ மேகங்கள்லாம் மழை பொழியும் பொழுது கிட்டீர் 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 என்று 7 இடியும் ஒன்றாக சேர்ந்து பேரிடியாக இருக்கிறானே, அந்த இடி பகவானோ என்னுடைய மகன். ஓ, இடி பகவான். ஆமா, அப்படி இடியானது இடிக்கும் பொழுது வானத்திலே கண்களை பறிக்கும் அளவிற்கு மின்னல் ஒளியை கொடுக்கிறாளே, அந்த மின்னல் ஒளியால் என்னுடைய மகள். ஓ, உங்களுடைய மகளோ மின்னல் ஒளியா? ஆமடி. சரி சரி. அப்படி 2 மக்களை பெற்றெடுத்து சீரும் சிறப்போடு நான் இங்கு வானுலோகத்திலே வாழ்ந்து வந்தாலும் நீ வந்து விஷயம் என்னடி? ஏதோ தெரியல, உங்க மன்னவராகப்பட்டு அதிசீக்கிரமாக உங்களை அழைத்து வர சொன்னார். என்னடி பாலா போனவனே முதல்ல வந்தா சொல்றது இல்ல? உங்க புருஷன் உங்ககிட்ட போக சொன்னாரு. நீ